அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் அலகு 2 இயக்கவியல் பாடப்பகுதியில் நாம் காணவிருக்கும் தலைப்பு முதலாவதாக ஒரு பரிமாண இயக்கத்தின் கீழ் சராசரி திசைவேகம் பார்க்க போறோம். சராசரி திசைவேகம் என்பது ΔX divided by ΔT is equal to x2 minus x1 divided by t2 minus t1. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சராசரி திசைவேகம் என்பது ஒரு வெக்டார் அளவு. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஒரு பரிமாண இயக்கம்னா ரெண்டு திசைகள் மட்டும்தான் நம்மளுக்கு சாத்தியம். ஒன்று பிளஸ் எக்ஸா இருக்கலாம், மற்றொன்று மைனஸ் எக்ஸா இருக்கலாம். அதான் நம்மளுக்கு இந்த இடத்துல 2 திசைகள் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. உடனடி திசைவேகம். ஸோ உடனடி திசைவேகம் v is equal to limitation ΔT tends to 0 ΔX divided by ΔT is equal to dx divided by dt. அடுத்ததாக நம்ம பார்க்கவிருப்பது திசை வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வரைபடம். ஸோ இந்த வரைபடத்துல ஒரு வளைகோடு இருக்கும். வளைகோடானது துகள் பெற்றுள்ள திசை வேகத்தின் மதிப்பை குறிக்கும். வளைகோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பரப்பு கொஞ்சம் அப்படியே ஆஷ் கலர்ல இருக்கு பாருங்களேன். ஸோ அந்த பரப்பானது துகள் அடைந்துள்ள இடப்பெயர்ச்சி அல்லது கடந்த தொலைவை குறிக்கும். திசைவேகம் is equal to dx divided by dt is equal to v. அதாவது திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சி மாறும் வீதம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சிறு மாறுதலுக்கு உட்படுத்தும் போது dx is equal to v into dt எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் தொகைப்படுத்தும் போது லைன் இன்டெக்ரல் x1 to x2 dx is equal to லைன் இன்டெக்ரல் t1 to t2 v into dt அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதுல லைன் இன்டெக்ரல் t1 to t2 v into dt அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா திசை வேகமானது காலத்தின் சார்பாக உள்ளது, அதாவது v into dt. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வரைபடமானது திசை வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையில வரையப்பட்ட வரைபடம். ஸோ அப்போ நம்மளுக்கு பரப்பானது நேர்குறியில இருக்கிறதா அர்த்தம். ஸோ நீ என்ன பண்ற, ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுக்கான ஒரு உதாரணம் தான் அது. ஈவினிங் நீ என்ன பண்ற அப்படின்னா ஸோ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போற. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது நம்மளுக்கு, பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் நேர்குறிக்கு எதிர் திசையில், அதாவது எதிர்குறி இடப்பெயர்ச்சி அந்த இடத்துல வந்துடுது. ஸோ அப்போ பரப்பானது எதிர்குறியை நோக்கி இருக்கு, இடப்பெயர்ச்சியும் நம்மளுக்கு எதிர்குறியில இருக்கு. இதனால துகளானது எதிர்குறியில, அதாவது எதிர் திசையில நம்மளுக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஒரு பரிமாண மற்றும் இரு பரிமாண இயக்கத்தில் சார்பு திசைவேகம். ஸோ இங்க ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருட்கள் இருக்கு. ஸோ 2 பொருட்களும் வெவ்வேறு திசை வேகத்துல போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் எடுத்துக்கிறோம். பஸ் ஸ்டாப்ல ஸோ 2 பஸ் வெவ்வேறு திசை வேகத்துல, அதாவது வெவ்வேறு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப முதல் பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப ஏ பஸ்ஸை பொறுத்து பி பஸ் எந்த வேகத்துல போயிட்டு இருக்கு, ஸோ பி பஸ்ஸை பொறுத்து ஏ பஸ் எந்த வேகத்துல போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒன்னோட ஒன்று என்ன பண்றோம், நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒப்பிட்டு பார்க்கறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு சார்பு திசைவேகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் திசைவேகம் என்பது பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம் எனப்படும். இதுல நம்மளுக்கு ஒரு 3 நேர்வுகள் கொடுத்திருப்பாங்க. நேர்வு 1ல ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருட்கள் எடுத்துக்கிறோம். இந்த 2 பொருட்களுமே ஒரே நேர்கோடு, ஒரே திசை, ஒரே திசை வேகம். ஸோ போயிட்டு இருக்கும் போது ஏ பொருளோட திசை வேகம் VA வெக்டார், பி பொருளோட திசை வேகம் VB வெக்டார். ஸோ பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம் என்பது VAB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். ஏ பொருளை பொறுத்து பி பொருளின் சார்பு திசைவேகம் என்பது VBA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VB வெக்டார் மைனஸ் VA வெக்டார். அதாவது 2 பொருட்கள் ஒரே திசையில் இயங்கும் போது ஒரு பொருளை பொறுத்து மற்றொன்றின் சார்பு திசைவேகத்தின் எண் மதிப்பானது இவ்விரண்டு பொருட்களின் திசை வேகங்களின் எண் மதிப்புகளின் வேறுபாட்டிற்கு சமம். ஸோ நேர்வு 2 AB என்ற 2 பொருட்கள் சீரான திசைவேகங்களில் ஒன்றுக்கொன்று எதிரான திசையில். ஸோ முதல் நேர்வுல 2 பொருட்களும் ஒரே திசையில இயங்குறதா நம்ம பார்த்தோம். நேர்வு 2ல எதிர் திசையில் 2 பொருட்களும் நேரான பாதையில் செல்கின்றன. உங்களுக்கு அந்த கீழேயே அம்புக்குறி கொடுத்திருப்பாங்க. ஸோ VA வெக்டார் அப்படிங்கிறது நேர் திசையில போச்சு அப்படின்னா VB வெக்டார் அப்படிங்கிறது
ஏக்கு எதிர் திசையில நம்மளுக்கு போகுது. ஸோ அப்ப பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம் என்பது VAB vector is equal to VA vector minus of minus VB vector. அந்த மைனஸ் அப்படிங்கிறது ஏ பொருளுக்கு எதிர் திசையில் பி பொருளானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுதுப்பா. is equal to VA vector minus into minus நம்மளுக்கு பிளஸ், அப்போ பிளஸ் VB vector. ஏ பொருளை பொறுத்து பி பொருளின் சார்பு திசைவேகம் என்பது VBA vector is equal to minus VB vector minus VA vector is equal to ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கனால நம்ம ஓவராலா வெளியே எடுத்துறோம். ஸோ மைனஸ் ஆஃப் VA vector plus VB vector. இரண்டு பொருட்கள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் இயங்கும் போது ஒரு பொருளை பொறுத்து மற்றொரு பொருளின் சார்பு திசைவேகமானது இரண்டு பொருட்களின் திசைவேகங்களின் எண் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். இப்போ நேர்வு 3 பார்க்க போறோம். ஸோ இந்த நேர்வு 3ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பொருட்களும் நம்மளுக்கு தீட்டா டிகிரி கோணத்துல இயங்குறதா நம்ம கருத்துல கொள்றோம். ஸோ அப்ப பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம் என்பது VAB vector is equal to VA vector minus VB vector. ஸோ இந்த சார்பு திசைவேகத்தோட எண் மதிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா VAB is equal to square root of VA squared plus VB squared minus 2VA VB cos theta. அதோட திசை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா tan beta is equal to VB sin theta divided by VA minus VB cos theta. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்க வெக்டார்களின் இணைகர விதியில நல்லாவே புரியுற மாதிரி எடுத்திருப்பாங்க. இங்கு பீட்டா என்பது VAB வெக்டார் மற்றும் VBக்கு இடைப்பட்ட கோணமாகும். ஸோ இதுல தீட்டா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 0 டிகிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப ரெண்டு பொருட்களும் ஒரே இணையான பாதையில ஒரே திசையில இயங்குறதா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்ப VAB is equal to VA minus VB. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 0 is equal to 1. ஸோ மேலும் VABயின் திசை VA வெக்டாரின் திசையிலேயே இருக்கும். அதாவது the square root of VA squared plus VB squared. அடுத்ததா இதுல நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதாவது மழைக்காலத்துல ஒரு மனிதன் கொடையை பிடித்தபடி நம்மளுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மனிதரோட திசை வேகம் நடந்து போயிட்டு இருக்கும் போது கிடைத்தல பாதையில் VM வெக்டார். இதுவே நம்மளுக்கு கொடைக்கு மேல மழை எப்படி வந்து விழுகுது, செங்குத்தாக விழுவோம். ஸோ அப்ப மழையின் திசை வேகம் அதாவது VR வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றாங்க. இதுல மனிதரை பொறுத்து மழையின் சார்பு திசை வேகம் என்பது VRM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VR வெக்டார் மைனஸ் VM வெக்டார். மேலும் இதோட எண் மதிப்பு VRM is equal to the square root of VR squared plus VM squared. அதோட திசை theta is equal to tan inverse of VM divided by VR. அப்போ மலையில இருந்து மனிதன் தப்பிக்கணும் அப்படின்னா எப்படிதான் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள மனிதனானது எப்படி இருக்கணும், செங்குத்தச்சை பொறுத்து தீட்டா கோணத்துல குடையை சாய்த்து பிடித்திருக்க வேண்டும். அடுத்ததா நம்ம பார்க்க போற தலைப்பு முடுக்கி விடப்பட்ட இயக்கம். முடுக்கி விடப்பட்ட இயக்கம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சீரற்ற இயக்கம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது. ஸோ சீரற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரான இயக்கத்துக்கு நிறைய வகையான எடுத்துக்காட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ சீரற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே ஒரு பஸ் கிளம்புது, உடனே டக்குன்னு எடுத்து வேகத்துல பிடிச்சிடுறாங்களா? இல்லை, என்ன பண்றாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் மெதுவா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை கடந்த உடனே பஸ் எவ்வளவு சீறி பாயுது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்மளுக்கு சீரற்ற இயக்கம். ஸோ சீரற்ற இயக்கத்துல ஒரு பொருள் இருக்கும்போது அதோட திசைவேகம் ஒவ்வொரு நேரத்திலையும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது திசைவேக மதிப்பு குறையுது, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே திசைவேக மதிப்பு அதிகமாகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்டாப்புக்கு இடையிலேயே பஸ்ஸோட இயக்கத்தை நீங்க நல்லபடியா கவனிக்கலாம். ஸோ இதை தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பொருளின் திசைவேகம் ஒவ்வொரு நேரத்திலும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். அதாவது திசை வேகமானது நேரத்தை பொறுத்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். முடுக்குவிக்கப்பட்ட இயக்கத்துல 2 பகுதி இருக்கு. ஒன்று சீராக முடுக்கிவிடப்பட்ட இயக்கம், இரண்டாவது சீரற்ற முறையில் முடுக்கமடைந்த பொருளின் இயக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்கத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல ஓரலகு நேரத்தில் மாற்றமடைந்த
பொருளின் திசைவேகம் சமமாக இருப்பின் அப்பொருள் நம்மளுக்கு சீரான முறையில் முடுக்கமடைந்த பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இரண்டாவதாக சீரற்ற முறையில் முடுக்கிவிடப்பட்ட இயக்கம். சீரற்ற முடுக்கம் என்பது ஓரலகு நேரத்தில் மாற்றமடைந்த பொருளின் திசைவேகம் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறாக இருப்பின் அப்பொருள் சீரற்ற முடுக்குவிக்கப்பட்ட இயக்கத்தில் உள்ளது. பார்க்க போறது சராசரி முடுக்கம். முடுக்கம் அப்படிங்கிறது காலத்தை பொறுத்து திசைவேக மாறுபாடு தான் நம்மளுக்கு முடுக்கம். திசைவேக மாறுபாட்டுக்கும் எடுத்துக்கொண்ட கால இடைவெளிக்கும் இடையில இருக்கக்கூடிய தகவு தான் சராசரி முடுக்கம். A average vector is equal to V2 vector minus V1 vector T2 minus T1. இதை தான் நம்மளுக்கு del V vector divided by del T அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சராசரி முடுக்கம் என்பது நம்மளுக்கு ஒரு வெக்டார் அளவாகும். இதோட திசை del V vector திசையிலேயே நம்மளுக்கு அமையும். இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு உடனடி முடுக்கம். இந்த உடனடி முடுக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கன நேரத்துல திசைவேகத்துல ஏற்படக்கூடிய மாறுபாட்டை தான் நம்ம உடனடி முடுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உடனடி முடுக்கத்தோட சமன்பாடு A vector is equal to limitation del t tends to 0 del V vector divided by del t is equal to dv vector divided by dt. இதை நம்ம வேற மாதிரி சொன்னோம் அப்படின்னா t காலத்துல பொருளின் முடுக்கமானது அந்த நேரத்துல ஏற்பட்ட திசைவேக மாறுபாட்டுக்கு சமம். முடுக்கமானது ஒரு வெக்டார் அளவு ஆகும். இதோட SI அலகு மீட்டர் செகண்ட் பவர் -2. பரிமாண வாய்ப்பாடு என்பது m பவர் 0 l பவர் 1 t பவர் -2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திசைவேகமானது நம்மளுக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா முடுக்கமானது எப்படி ஆகும்? அதிகமாகும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நேர்குறி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது திசைவேகம் அதிகரிக்கும் போது முடுக்கம் அதிகமாவத நேர்குறி முடுக்கம் அப்படிங்கிறோம். திசைவேகம் குறையும் போது முடுக்கமானது எதிர்குறி, அதாவது குறையுது. இதனை நம்ம என்னன்னு சொல்றோம்? எதிர் முடுக்கம். இந்த எதிர் முடுக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டினா வரும். கூறு முறையில நம்ம முடுக்கத்தை விவரிச்சோம் அப்படின்னா A vector is equal to dvx divided by dt I cap plus dvy divided by dt j cap plus dvz divided by dt k cap is equal to dv vector. அதாவது v vector என்பது இதுல எப்படி இருக்கு? vx I cap plus vy j cap plus vz k cap divided by dt. அதை தான் நம்மளுக்கு தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. அதாவது x அச்சில் முடுக்கம் ax is equal to dvx divided by dt, y அச்சில் முடுக்கம் ay is equal to dvy divided by dt, z அச்சில் முடுக்கம் az is equal to dvz divided by dt அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த கூறுகளோட தொடர்பு இருக்கக்கூடிய ஆய அச்சுக்கள். ஆய அச்சுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? ax, ay மற்றும் az. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax is equal to d squared x divided by dt squared, ay is equal to d squared y by dt squared, az is equal to d squared z by dt squared. அப்ப இத வெக்டார் ஃபார்மட்ல எழுதும்போது a vector is equal to d squared x divided by dt squared I cap plus d squared y divided by dt squared j cap plus d squared z divided by dt squared k cap. அதாவது d squared r vector divided by dt squared. இப்ப முடுக்கமானது நிலை வெக்டாரின் நேரத்தை பொறுத்து எப்படி இருக்கு? நேரத்தை பொறுத்து இரண்டாம் வகைக்கெழு. அததான் அந்த இடத்துல d squared x, d squared y, d squared z அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த வரைபடமானது முடுக்கத்துக்கும் நேரத்துக்கும் இடையில வரையப்பட்ட வரைபடமாகும். முடுக்கம் என்பது திசைவேகம் நேரம் வரைபடத்தின் சாய்வு ஆகும். இந்த வரைபடத்துல வளைகோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பரப்பானது துகள் அடைந்துள்ள திசைவேகத்தின் மதிப்பை குறிக்கும். அதாவது a is equal to dv divided by dt. இந்த சமன்பாட்டில் இருந்து dv is equal to a into dt அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதை சமன்பாட்டை தொகைப்படுத்தும் போது v is equal to line integral t1 to t2 a into dt. அதாவது t1 t2 அப்படிங்கிறது தொடக்க மற்றும் இறுதி காலங்களை நம்மளுக்கு குறிக்கிறது.
ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது முன்னாடி சொன்ன மாதிரியே தான். அதாவது சீரான முடுக்கமடைந்த பொருளோட தொடர்பு இருக்கக்கூடிய திசைவேகம், முடுக்கம், இடப்பெயர்ச்சி, தொடக்க காலம், தொடக்க திசைவேகம், அதே மாதிரி இறுதி காலம், இறுதி திசைவேகம். ஸோ இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு சில இயக்க சமன்பாடுகளை பார்க்க போறோம். ஸோ இங்க பொருளானது நேர்கோட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கிறதா நம்ம கருதும் போது அதோட சீரான முடுக்கம் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சீரான முடுக்கம் அப்படின்னாலே முடுக்கம் அந்த இடத்துல என்ன ஆயிருது, ஒரு மாறிலி. ஸோ இப்போ இந்த இடத்துல முடுக்கமானது நேரத்தை பொறுத்து இல்லை. ஸோ இப்போ t is equal to 0 அப்படின்னு ஒரு டைம் செகண்ட்ல பார்க்கும்போது அப்போ அந்த பொருளின் திசைவேகமானது u, அதாவது ஆரம்ப திசைவேகமானது u. t கால வினாடியில நம்மளுக்கு பொருளின் திசைவேகம் v, அதாவது இறுதி திசைவேகம் v. ஸோ இப்போ நம்ம முதல் இயக்க சமன்பாடை பார்க்க போறோம். இந்த முதல் இயக்க சமன்பாடானது திசைவேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை நம்மளுக்கு விவரிக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முடுக்கத்திற்கான சமன்பாடு எடுக்க போறோம். ஸோ முடுக்கத்திற்கான சமன்பாடு அப்படிங்கிறது எந்த ஒரு நேரத்திலும் பொருளின் முடுக்கமானது நம்மளுக்கு நேரத்தை பொறுத்து திசைவேகத்தின் முதல் வகைக்கெழுவாகும். அதாவது a is equal to dv divided by dt அல்லது dv is equal to a into dt. t is equal to 0 காலம் இருக்கும்போது துகளின் ஆரம்ப திசைவேகம் u, t வினாடியில இருக்கும்போது துகள் பெற்றுள்ள இறுதி திசைவேகம் v. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொகைப்படுத்துகிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாடு லைன் இன்டெக்ரல் u to v dv. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல திசைவேகம் எடுத்திருக்கிறனால இன்டெக்ரல் பகுதியில் நம்மளுக்கு ஆரம்ப திசைவேகம், இறுதி திசைவேகம் வருது. இஸ் ஈக்குவல் டு லைன் இன்டெக்ரல் 0 to t a dt. ஸோ அப்போ நம்ம முடுக்கத்தை வெளியே எடுத்துடுறோம். ஸோ அப்போ a லைன் இன்டெக்ரல் 0 to t dt. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ dv-யை தொகைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு v. ஸோ அதோட லோயர் லிமிட் u, அப்பர் லிமிட் v. ஸோ a என்பது நம்மளுக்கு மாறிலி. ஸோ அப்போ அதை வெளியே எடுத்துட்டோம். dt-யை தொகைப்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய மதிப்பு t, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் t. அந்த லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் நம்ம அந்த சமன்பாட்டில் பிரதியிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு v minus u is equal to at. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இடப்பெயர்ச்சி நேரம் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. அதாவது பொருளின் திசைவேகம் என்பது நேரத்தை பொறுத்து பொருளின் இடப்பெயர்ச்சியின் முதல் வகைக்கெழுவாகும். ஸோ அதற்கான சமன்பாடு v is equal to ds divided by dt அல்லது ds is equal to v into dt. நம்ம முதல் இயக்க சமன்பாடுலேயே ஒரு சமன்பாடு பார்த்துருந்தோம். அதாவது v is equal to u plus at. ஸோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறோம். அதாவது ds is equal to vக்கு பதிலா u plus at into dt. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு t is equal to 0 வினாடியில பொருளானது என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு ஆரம்ப புள்ளியில இருந்து இறுதி புள்ளிக்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. அததான் இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி s அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ முடுக்கமானது இந்த இடத்துல நேரத்தை சார்ந்தது அல்ல. ஸோ இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை தொகைப்படுத்தும் போது லைன் இன்டெக்ரல் 0 to s ds, ஆரம்ப இடப்பெயர்ச்சி மதிப்பு 0, இறுதி இடப்பெயர்ச்சி அந்த இடத்துல s is equal to லைன் இன்டெக்ரல் 0 to t u into dt plus லைன் இன்டெக்ரல் 0 to t at into dt. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சமன்பாடு s is equal to ut plus half at squared. ஸோ மூன்றாவதா நம்ம பார்க்க போறது திசைவேகம் மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. ஸோ பொருளின் முடுக்கம் என்பது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தின் முதல் வகைக்கெழுவாகும். அதாவது a is equal to dv divided by dt, dv divided by ds, ds divided by dt. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், ds divided by dt-க்கு பதிலா v-ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ முடுக்கம் a is equal to dv divided by ds v. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் a is equal to 1/2 dv squared divided by ds அல்லது இந்த ds இந்த சைடு கொண்டு போனோம்னா a கீழே வந்துருமாப்பா. அப்ப ds is equal to 1/2a d of v squared. இந்த ஈக்குவேஷனை என்ன பண்றோம் அப்படின்னா தொகைப்படுத்துறோம். அதாவது துகளானது யூங்கிற ஆரம்ப திசைவேகத்திலிருந்து வீங்கிற ஆரம்ப இறுதி திசைவேகத்துக்கு வந்துடுது. அப்போ துகள் 0ல இருந்து என்ன பண்ணிருக்கு, எஸ்க்கு இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது. அப்போ லைன் இன்டெக்ரல் 0 to s ds is equal to லைன் இன்டெக்ரல் u to v
1/2a d of v squared. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு s is equal to 1/2a of v squared minus u squared. ஸோ அப்போ கீழே இருக்கிற 2a நம்ம s ஓட சேர்த்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இயக்க சமன்பாடு v squared is equal to u squared plus 2as. ஸோ நான்காவதா, அதாவது முதல் இயக்க சமன்பாடு பார்த்துருப்போம், v is equal to u plus at அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ at வச்சுக்கிட்டோம்னா என்ன வந்துடும், நம்மளுக்கு uங்கிறது அந்த சைடு போயிருமா. ஸோ அப்போ v minus u is equal to at. s is equal to ut plus half at squared அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது சமன்பாடு s is equal to ut plus half at squared. ஸோ அப்போ இந்த இடத்துல atக்கு பதிலாக தான் v minus u அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ s is equal to u plus v of t divided by 2 இருக்கும். அதை ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் v is equal to u plus at. இரண்டாவதாக s is equal to ut plus half at squared. மூன்றாவது இயக்க சமன்பாடு v squared is equal to u squared plus 2as. நான்காவதாக s is equal to u plus v divided by 2 into t. ஸோ இப்போ புவியீர்ப்பு விசையினால் அப்படின்னு பார்க்கும்போது மேலிருந்து ஒரு பொருள் கீழே விழுகுது அப்படின்னா அந்த பொருளானது சீரான முடுக்கம் பெற்ற இயக்கத்துல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல புவியீர்ப்பு முடுக்கமானது g. ஸோ புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மாறிலி. ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்துல பொருளானது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நேர்கோட்டுல இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் h உயரத்திலிருந்து ஒரு பொருளை கீழ் நோக்கி விழ செய்யறான். ஸோ அப்போ அந்த பொருளோட இயக்கமானது நேர்குறி y அச்சில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ y அச்சில் மட்டும்தான் அந்த இடத்துல முடுக்கமானது இருக்கும். முடுக்கம் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு g j கேப். ஸோ அப்போ கூறுகளோட ஒப்பிடும்போது ax இஸ் ஈக்குவல் டு 0, az இஸ் ஈக்குவல் டு 0, நேர்குறி y அச்சில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல துகளின் இயக்கம் இருக்கு. அப்போ ay இஸ் ஈக்குவல் டு g. அதாவது ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா ay இஸ் ஈக்குவல் டு a இஸ் ஈக்குவல் டு g அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இதுல நம்மளுக்கு இயக்க சமன்பாடுகளை பத்தி விரிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொருளானது u அப்படிங்கிற ஆரம்ப திசைவேகத்துல நேர்குறி y அச்சுல இயங்குறதா நம்ம கருத்துல கொள்றோம். t அப்படிங்கிற நேரத்துல பொருளின் இறுதி திசைவேகத்தையும் காலத்தையும் பொறுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமன்பாடை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். v இஸ் ஈக்குவல் டு u plus at. இதுல u v அப்படிங்கிறது இறுதி திசைவேகம், ஆரம்ப திசைவேகம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, காலம். a அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், முடுக்கம் என்பது மாறிலி. அப்போ இந்த இடத்துல திசைவேகம், காலம், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல v is equal to u plus at எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல முடுக்கம் அப்படிங்கிறத நம்ம என்னவா கொடுத்துட்டோம், a is equal to g ன்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி ரெண்டாவது t என்ற நேரத்துல பொருளின் நிலை, இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்புக்கான சமன்பாடு. அப்ப s is equal to ut plus half at squared. இதுலயும் நம்ம என்ன பண்றோம், s க்கு பதிலா அந்த இடத்துல y அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். a is equal to g. அப்ப அத ரெண்டையுமே நம்ம இந்த இயக்க சமன்பாடுல பிரதியிட்டோம் அப்படின்னா y is equal to ut plus half gt squared. ஸோ மூன்றாவதா பொருள் y புள்ளியில் உள்ள போது பொருளின் இருமடி வேகம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரே ஒரு இயக்க சமன்பாடு தான் இருக்கு. அது v squared is equal to u squared plus 2as. இப்போ இதுல a is equal to g, s is equal to y. இந்த ரெண்டையும் இயக்க சமன்பாடுல பிரதியிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாடு v squared is equal to u squared plus 2gy. அதாவது y என்பது மலையின் உச்சியிலிருந்து உள்ள தொலைவு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப திசைவேகம் u அப்படிங்கிறத இந்த இடத்துல 0. ஸோ ஆரம்ப திசைவேகம் அப்படின்னு பார்க்கும்போது ஓய்வு நிலையில இருந்து பொருளானது மேல இருந்து கீழே விழ தொடங்குது. எந்த ஒரு நேரத்திலும் பொருளின் திசைவேகம். அப்போ நம்மளுக்கு முதல் இயக்க சமன்பாடு v is equal to u plus at. இப்போ ஆரம்ப திசைவேகம் u is equal to 0ன்னு சொல்லிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா இதுல என்ன ஆயிரும், u is equal to 0. ஏங்கிறது முடுக்கம், புவியீர்ப்பு முடுக்கமா நம்மளுக்கு மாற்றம் அடைஞ்சிரும். அப்ப சமன்பாடானது v is equal to u plus at ல u க்கு பதிலா 0 போடுறோம், a க்கு பதிலா g சப்ஸ்டிட் பண்றோம். ஃபைனலா நம்மளுக்கு v is equal to gt. இரண்டாவதா எந்த ஒரு நேரத்திலும் பொருளின் நிலை. அப்ப இரண்டாவது இயக்க சமன்பாடு s is equal to ut plus half at squared. இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆரம்ப திசைவேகமானது 0, முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கமா மாற்றம் அடையுது, இடப்பெயர்ச்சி s என்பதை y எடுத்துக்கிறோம். y is equal to half gt squared.
மூன்றாவதா பொருள் y புள்ளியில் உள்ள போது பொருளின் இருமடி வேகம் நம்மளுக்கு மூன்றாவது இயக்க சமன்பாடு v ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர்டு பிளஸ் 2as. இங்கேயும் ஆரம்ப திசைவேகம் என்பது 0, இடப்பெயர்ச்சி என்பது y, முடுக்கமானது புவியீர்ப்பு முடுக்கமாக மாற்றமடையுது. ஸோ இதை மூணையுமே இயக்க சமன்பாடுகளை பிரதியிடும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு v ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2gy. அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேலே இருந்து பொருளை நம்ம கீழே விழ செய்யும் போது தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்மால் t இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டீயா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது சமன்பாடு h இஸ் ஈக்குவல் டு 1/2 gt ஸ்கொயர்டு. அப்போ டி ஸ்கொயர்டை மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2h divided by g. அப்ப t is equal to the square root of 2h divided by g. ஸோ இப்போ இந்த சமன்பாட்டில் இருந்து h இன் மதிப்பு அதிகரிக்கும் போது உயரம் அதிகமாக மேலிருந்து கீழ் பொருள் வரும் நேரமானது அதிகரிக்கப்படுது. உயரம் குறையும் போது மேலிருந்து கீழே விழும் பொருளின் நேரமும் நம்மளுக்கு இந்த இடத்துல குறையும். அடுத்ததா நம்மளுக்கு முன்னாடி 2.16 அதாவது v ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2gy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ yக்கு பதிலாக இந்த இடத்துல ஹெச்சா மாற்றம் அடைஞ்சிருச்சு. ஸோ அப்போ v கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது திசை வேகம் உயரமானது அதிகமாக திசை வேகத்தோட மதிப்பு என்ன ஆயிற்றுக்கு நம்மளுக்கு அதிகமாயிற்றுக்கு. ஸோ அப்போ ஹெச்சின் மதிப்பு அதிகரிக்கும் போது பொருள் மிக அதிக வேகத்துடன் என்ன ஆகுது நம்மளுக்கு தரைய அடையும். ஹெச்சோட மதிப்பு குறைய நம்மளுக்கு மேலே இருந்து பொருள் கீழே விழுகிறதோட வேகமும் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதாவது குறைந்த செங்குத்து உயரத்தில் இருந்து புவியீர்ப்பு விசையினால் மட்டுமே புவியினை நோக்கி விழும் பொருளின் இயக்கம் தடையின்றி தானே கீழே விழும் இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த வகுப்பில் திசைவேகம், முடுக்கம், இயக்க சமன்பாடுகள் பற்றி விரிவாக கற்றுள்ளீர்கள். ஸோ மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.